வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபைண்டிங் வேஸ். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் சீசன் 8 ஓட டே 59 எபிசோட் நம்பர் 60 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன நடக்குதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெவில் விசஸ் ஏஞ்சல்ஸ்னு பிரித்தாச்சு. டெவில்ஸில் 9 பேர், ஏஞ்சல்ஸில் 8 பேர். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து தனித்தனி ரூல்ஸை வந்து பிக் பாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ டெவில்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ரூல்ஸ் பிக் பாஸ் கொடுத்துருந்தாருன்னா, யாருமே கருணெல்லாம் பார்க்கக்கூடாது, ஈவி இறக்கம் காட்டக்கூடாது, இந்த மனிதாபிமானம் இதெல்லாம், அதாவது ஒரு பியூர் டெவிலாகவே இருக்கணும், நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு அந்த ரூல்ஸ்லேயே போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஏஞ்சல்ஸ்க்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களோட தன்னிலை மாறக்கூடாது, நீங்கள் சிரித்த முகமாக தான் இருக்கணும், நீங்கள் சாந்த ஸ்வரூபியாக தான் இருக்கணும், அந்த நிலையை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த நிலையை விட்டு ஏஞ்சல்ஸ் வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட மூணு ஆர்ட் ஒரு ஆளுக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த மூணு ஆர்ட் வந்து டெவில்ஸ் வந்து யாரை வந்து அந்த நிலையை வந்து தவறுறாங்களோ, ஏஞ்சல்ஸ் வந்து யார் அந்த நிலையை தவறுறாங்களோ டெவில்ஸ் வந்து அதை வாங்கிக்கலாம் அந்த ஆர்ட்டை. ஸோ இருக்கிறதுலே யார் அதிகமாக ஆர்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாமினேஷன் பாஸ்ன்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டார். அந்த 3 பேர் யாரை டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஆர்ட்டை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணதில் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா டெவில்ஸும் சேர்ந்து ஒரு 3 பேரை சூஸ் பண்ணாங்க. அன்ஷிதா, பவித்ரா, சத்யா, இவங்க 3 பேரையும் சூஸ் பண்ணிட்டாங்க. தீபக் போய் கன்ஃபெஷன் ரூமில் சொல்லிடுறாரு, இவங்க 3 பேரை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து கேம் ஸ்டார்ட் ஆச்சு. பஸ்ஸர் ஸ்டார்ட் பண்ணோன்னே, பஸ்ஸர் அடித்தோடனே தர்ஷிகா வந்து ஃபஸ்ட்டு டேரெக்டாக அன்ஷிதாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சத்யாவை வந்து முத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பவித்ரா வந்து மஞ்சரியும் தீபக்கும் சேர்ந்து பவித்ராவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு வாங்கிடலாம், இவங்க 3 பேர் தான் வீக்குன்றது மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இவங்க 3 பேர்கிட்ட வாங்குறது வந்து ஈஸி டார்கெட்டுன்னு நினச்சி தான் நம்ம டெவில்ஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் அதே மாதிரி பியூர் டெவிலாகவே மாறிட்டாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ மஞ்சரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கிடச்சிருச்சு. என்னையடா டெவில்னு சொல்கிறீங்க, நான் யாருன்னு காட்டுற மாதிரி சும்மா வச்சு செஞ்சாங்க. மஞ்சரியெல்லாம் எல்லாருமே வச்சு செஞ்சாங்க. அன்ஷிதா, பவித்ரான்னு பாரம்பரியமே பார்க்கலாம். அவங்கள எவ்வளோ நாள் எல்லாரும் பண்ணதுக்கு நான் உண்மையிலே டெவில் அப்படின்ற மாதிரி தான் காட்டினாங்க. ஸோ சத்யாவை பார்த்தீங்கன்னா, நீ 60 நாள் நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி முத்து வந்து வேர்ட்ஸ்லேயே அப்படியே வந்து நீ இன்னும் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு, கூட அருணும் தான் இருந்தார், நீ என்ன பண்ண இது வரைக்கும், எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ நாள் ஓட்டிட்டல அப்படின்ற மாதிரியே ஓட்டி முடிச்சிட்டாங்க. பவித்ராவை வந்து கரெக்டாக அந்த மஞ்சரி இந்த டால் டாஸ்கில் வந்து என்ன பண்ணாங்க, மஞ்சரியை வந்து அதை சொல்லி நீ 5 பேரை நாக் அவுட் பண்ணிட்டு தானே நைஸாக இது பண்ண, அதானே உன் ஸ்ட்ராட்டஜி, அதை ஒத்துக்கோ அப்படின்னு. ஏன்னா இவங்களில் யாராவது அழுதாலோ கோவப்பட்டாங்களோ இல்லை என்ன ரியாக்ஷனை வந்து அந்த அவங்க நிலையிலேருந்து தவறினாலோ ஆர்ட்டை வாங்கிடுவாங்க. அது வந்து டெவில்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஏஞ்சல்ஸ்க்கு வந்து டெவில்ஸ்க்கு என்ன ரூல்ஸ்ன்றது சுத்தமாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தீபக் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, பவித்ரா கிட்டேருந்து ஒரு ஆர்ட்டை வாங்குறாரு. எப்படின்னா, நீ ஒத்துக்கோ, நீ வந்து விஜய் சேதுபதி சார் முன்னாடி வந்து நீ வந்து நடித்ததானே, நீ உன் பிளான் தானே, ஸ்ட்ராட்டஜி பண்ணி தானே இது பண்ண, ஒத்துக்கோன்னு அப்படியே சொல்ல வச்சுட்டே இருந்தார். அது ஒரு டைம் மேலே கிவ் அப் பண்ணிடுச்சு, அழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஒரு ஆர்ட்டை வாங்கிட்டார். மஞ்சரிலாம் வந்து அன்ஷிதா என்னென்ன பண்ணிச்சோ வச்சு செய்யணும்னு சும்மா செய்யின்னு செஞ்சாங்க. தர்ஷிகா தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் இந்த வாஷ் பேஷனில் வந்து தண்ணியை ஊற்றுறது இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தாலும், பின்னாடி மஞ்சரி வந்து நீ மட்டும் பார்க்கக்கூடாது அன்ஷிதாவை, நானும் தான் கவனிப்பேன்னு சொல்லிட்டு வந்து என்னென்ன கொடுத்தாங்க, இந்த உப்பள்ளி வாயில் கொட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அன்ஷிதாவை போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணாங்க. பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுவே அந்த பவர் அன்ஷிதா கிடைச்சிருந்தால் அதுக்கு மேலேயே செஞ்சுருக்கும் போல். ஏன்னா அவ்வளோ ஒன் தான். ஸோ மொத்தத்தில் இந்த ஓவராலாக இந்த டெவில் ஏஞ்சல்னு பார்க்கும்போது அதில் சில பேர் டெவில் இருக்கிறவங்களாம் ஏஞ்சலாக மாறிட்டாங்களோ, ஏஞ்சலில் இருக்கிறவங்களாம் டெவிலாக மாட்டாங்களோன்ற சந்தேகம்லாம் அவர் வந்துச்சு. ஸோ அதில் யார் இந்த டெவிலாக இருந்து ஏஞ்சலாக மாறினான்னு சொன்னான் தெரியுமா? அதில் வந்து யாருன்னு பார்த்தா அந்த சௌந்தர்யா, ஜாக்லின், அருண், இவங்க 3 பேருமே வந்து டெவில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் எங்களுக்கு பண்ணவே தெரியாது, அதாவது அவங்க நார்மலாக பண்ணாலே அது டெவில் மாதிரி தான் இருக்கும். சௌந்தர்யாவும் ஜாக்கும் இவங்களுக்கு வந்து அது தெரியலையா, டெவில் மாதிரி இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியலையா. ஸோ வந்து இவங்க 3 பேரும் வந்து அதான் ஆல்ரெடி அருண் வந்து கோவா கேங்கோட சேர ஆரம்பிச்சிட்டார்ல.
ஸோ வந்து நான் வந்து இவங்க கூட இவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி போய் நின்ட்டாரு. எதுவுமே உங்கள் 3 பேருமே வந்து அந்தளவுக்கு யாரையுமே டார்ச்சர் பண்ணல. சும்மா 2 வார்த்தை பேசினாங்க. சௌந்தர்யா எல்லாம் சுத்தம். என்னமோ நான் ரொம்ப நல்லவன், எனக்கு இந்த மாதிரி கொடுமைலாம் மற்றவங்களை பண்ணவே தெரியாதுன்ற மாதிரி ஒரு சீன் போட்டு வந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் சாச்சனா என்ன பண்ணுச்சுன்னா, மிளகாவை தூக்கி அன்ஷிதா வாயில் வெயின்னு வந்துச்சு. வச்சு அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க, தண்ணி குடித்தாங்க. இதெல்லாம் வந்து பின்னாடி ஜாக்லின்லாம் பார்த்து என்ன பண்ணுறீங்க நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி ஓவராக தான் இருந்துச்சு டெவிலு. பட் அவங்க வந்து பிக் பாஸ் சொன்னதை தான் வந்து செய்கிறேன். அதாவது ஏதாவது பண்ணி நீ வெளியில் வந்துட்டீங்கன்னா அந்த ஆர்ட் இவங்களோட எண்ணம் ஃபுல்லாக அதில் இருந்துச்சுன்னா, அந்த நாமினேஷன் டாஸ்க்கு வாங்குறதுலே கரெக்டாக அந்த மஞ்சரி சாச்சனாக்கெல்லாம் வந்து நாமினேஷன் அந்த பாஸ் வேணும், எனக்கு எப்படியாவது வேணும், அதை நான் என்ன பண்ணினா வாங்குவேன்ற மாதிரி ஒரு டெவில் மோடுக்கு இறங்கிட்டாங்க. ஸோ அதனால் இருக்கிற எல்லா டார்ச்சரும் பண்ணுறாங்க. அந்த முட்டையை உடைச்சி வாயில் ஊற்றுறது, மிளகா வச்சு அமுக்கிறது, உப்பள்ளி வாயில் கொட்டுறதுன்ற எல்லா சிலுமிஷத்தையும் பண்ணிட்டாங்க. கேட்டால் நாங்கள் பியூர் டெவில். அதாவது இவங்களுக்குலாம் வந்து கீ கொடுத்து ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டு நான் கீயை கொடுத்து ஓப்பன் பண்ணி விட்டுறேன், நீங்கள் போய் என்னென்ன பண்ணுங்க அப்படின்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக என்ன வேணால் பண்ணலாம், கேட்டால் டெவில்னு சொல்லி சமாளிச்சுக்கலான்ற ஒரு மோடில் தான் எல்லாம் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, தர்ஷிகா வந்து அன்ஷிதாவை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அன்ஷிதா வந்து ஓரளவுக்கு சமாளிச்சுட்டே இருந்தாங்க. இல்லை ஆனால் அவங்களுக்கு எல்லாம் இவங்க என்னென்ன பண்ணாங்களோ எல்லாம் மைண்டுள்ள தான் இருந்துச்சு. டக்குன்னு தர்ஷிகா என்ன பண்ணுறாங்க, ஜெஃப்ரியை கூப்பிட்டு தோப்புக்காரம் போடுன்னு ஒரு 136 தோப்புக்காரம் போட வச்சிடுறாங்க. அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தாங்க அன்ஷிதா, எதுவுமே பேசலை. டக்குன்னு ஜாக்குக்கு அந்த கோவா பாய்ஸில் ஒருத்தங்களை அடித்தோடனே பின்னாடி இந்த 2 டெவில், அதாவது கோவா பாய்ஸில் இந்த கோவா கேங்கில் இருக்க இந்த 2 டெவில் என்ன பண்ணுச்சு, இன்னும் நம்ம கோவா பாய் அடிக்கிறாங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு டெவில்லேருந்து மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஜெஃப்ரி நீ போதும் போட்டது போதும்னு நிறுத்திட்டாங்க. ஸோ வந்து இப்போ போதும் நிறுத்துகிற உடனே அன்ஷிதா என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் வந்து உள்ளே ஸ்கோர் பண்ணுறா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா உடனே டக்குன்னு இந்த அவனுக்கு இந்த பேட்ச் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா முன்னாடி போட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தர்ஷிகா வந்து கிளாப் பண்ணிட்டு நான் ஜெயிச்சிட்டேன், அதாவது அவங்களுக்கு அந்த ஹார்ட்டை வாங்கணுன்னு தான் அதெல்லாம் பண்ணுறாங்க தர்ஷிகா. மற்றபடி பர்சனல் வெஞ்சன்ஸும் இருக்கலாம் போல். நமக்கு வந்து அந்த டைமில் வந்து அந்த அவங்க அப்படி காட்டின மாதிரி தெரியல. ஏன்னா ஜெஃப்ரி அவங்க பழி வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ வந்து அன்ஷிதா கிட்ட இந்த ஆர்ட் வாங்கணுன்னு தான் அவங்களோட கோல். அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணதுக்கு இவங்களும் ட்ரிகர் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அன்ஷிதா எப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. நீ வந்து என்னை வேணும்னே பண்ணுற தர்ஷிகாவை அப்படி. இது வந்து இவங்களுக்குள்ள போயிட்டே இருந்தது. இந்த ஜாக்கும் சவுண்ட் நடுவில் வந்தாங்க தெரியுமா, ஜெஃப்போட தூதுவர்கள், அதாவது டீமன்லேருந்து ஒரு ஏஞ்சலாக சுற்றிட்டு இருந்தா ஆளுங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான டாஸ்க் கொடுக்குறீங்கன்னு தர்ஷிகாவை பார்த்தீங்க. ஆக்சுவலாக அந்த டெவிலுக்கு வந்து இந்த ரூல் போடும் போதே இவங்க சில ரூல்ஸ்லாம் வச்சுட்டாங்க. நான் ஒருத்தரை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறனும், நான் வந்து ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதும் இன்னொரு ஆள் கூட வந்து அதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆளை வந்து ஒரு ஏஞ்சலில் இருக்கிற ஒரு ஆளை வந்து யாராவது ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தால் நடுவில் வந்து அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது வந்து அந்த டெவில்ஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் போதும் ஜாக்கும் சவுண்டும் அவங்களோட டீம் பாயை வந்து அடிக்கிறாங்கன்னொன்னே அதில் வந்து வந்துட்டாங்க. கேட்டால் நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கேவலமாக ஆட மாட்டோம், ரொம்ப பியூராக ஆடுவோம், குட் சோல்ஸ் நாங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஒரே பிரச்சனை ஆகிடுச்சு. அதில் வந்து தர்ஷிகா வந்து ஒரு வார்த்தையை விட்டான், அதுவும் அவங்க இது உங்கள் அப்பா வீடு கிடையாது, நீ வந்து சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னா. அதை வந்து நார்மலாக தான் சொன்னாங்க. உடனே அது சவுண்டை பிடிச்சிக்கிட்டு எப்படி நீ அவங்க அப்பாவை பற்றி இருப்பான்னு அப்படியே ட்ராக்கையே மாற்றி விட்டாங்க. அவங்க அப்பாவை பற்றி நீ எப்படி பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஜாக்குக்கு அவங்க அப்பா இல்லை அப்படின்றதுனால நீ அப்போ அவங்க அப்பாவை பற்றி ஏன் பேசுகிறேன்னு மாற்றி விட்டோன்னே இவங்க ஒரு நான் எனக்கு கூட தான் அப்பா இல்லை, நான் அதெல்லாம் மீன் பண்ணல, நான் மீன் பண்ணது உங்கள் அப்பா வீடுன்றது காமனாக தான் கேட்டேன், நீ அதை மாற்றி விடுறன்ற மாதிரி அப்படி இப்படின்னு ஒரு சண்டை போச்சு. அதுக்கு வந்து ஒரு திருப்பி டெவில்ஸ் மீட்டிங்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்த மாதிரி நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது இவங்க வந்து ஜெஃப்ரி அனுப்புகிறாங்க, அது தப்புன்னு அவன் இவர் தீபக், முத்து, அருண் இவங்களாம் சேர்ந்து நீங்கள் வந்து அவங்க சொன்ன டோனே வேறு. அருண் வந்து நான் கரெக்டாக பேசினார், இந்த ஒரு விஷயத்துக்கு கரெக்டாக பேசினார். சௌந்தர்யா அவங்க வந்து சொன்னதே வேறு, அவங்க வந்து இது உங்கள் அப்பா வீடு கிடையாதுன்னாரு. ஆனால் அது அவங்க அப்பாவை மென்ஷன் பண்ணலை, நீ அதை வந்து மாற்றி விட்டுட்ட அப்படின்னோடனே உடனே எல்லாம் வந்து ஜாக்கு எனக்கு ஹர்ட் ஆச்சு, அதனால் அவளும் கேட்டா இதில் என்ன தப்பு, அவளுக்கு நான் சொல்லியிருந்தா அவளுக்கு ஹர்ட் ஆகிருக்கும், அவள் அதை சொல்ல நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நான் எதுக்கு ஹர்ட் ஆகணுன்றது நீங்கள் யார் அது கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி போய் அப்புறம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கணும், நீங்கள் போய் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே எல்லாம்னு சொல்லிட்டு அப்புறம் தீபக் கேட்குறாரு, ஜாக்கும் சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்களே,
நீங்கள் வந்து அப்போது ஜெயிலுக்கு போக சொன்னால் நாங்கள் உங்களை தான் அனுப்பணும் போது பரவாயில்ல, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒன்றும் அசிங்கமாக விளையாடி நாங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் ஜெயிலே போய் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லிட்டாங்க. ஸோ அதோட முடிஞ்சு. ஸோ அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே சௌந்தர்யாவும் ஜாக்லினும் வெளில போயிட்டு அன்சிதாவை ப்ரோவோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து ஜெஃப் இவ்வளோ தூக்க வரான் போடுறான், தூப்புக்காலம் போட்டுட்ருக்கான், நீ அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை, நான் வந்து சொன்னோன்னே நைஸாக நடிக்கிறியா? ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற இன்னும் 2 ஆட்டையும் வாங்கணும். சாரி, இன்னும் ஒரு ஆட்டு தான் இருக்குது, ஆல்ரெடி 2 ஆட்டை வாங்கிட்டானுங்க. யாருன்னா சாச்சின ஒரு ஆட்டும் மஞ்சரி ஒரு ஆட்டும் வாங்கிட்டாங்க. ஸோ இன்னும் இருக்கிறது ஒரு ஆட்டு தான். அந்த ஒரு ஆட்டை வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுறாங்க. நீ ஆனால் அதெல்லாம் வந்து உள்ளே இருந்ததை கொட்டின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த பாயிண்ட்டை வந்து தர்ஷிகா தான் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஜெஃப்பை வந்து வேணும்னு போட சொன்னால் அவன் ஏன்னா அன்சிதா பிரேக் ஆகி நிறுத்திடுவான்னு நினச்சி தான் நான் போட சொன்னேன். அவன் அன்சிதாவே அந்த இடத்துல கேம் தான் விளாட்னா, அவள் வந்து நிறுத்தவே இல்லை. அதுவும் அவனும் கரெக்டாக தான் இருந்துச்சு. நீ ஜெஃப் தான் உனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச ஆளுன்னா அவன் உனக்காக ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கும்போது நீ டக்குன்னு அந்த பேட்ச் ஒன்றும் உனக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது, நீங்கள் தான் பியூர் சொல்லாச்சு தூக்கி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அன்சிதா அதில் பண்ணல, அவங்களும் கேம் தான் விளாட்னாங்க. ஸோ இதையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து ஜாக்கும் சௌந்தர்யா வச்சு அன்சிதா மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பயே அந்த இதெல்லாமே சேர்ந்து ஒரே ஃபார்ம் ஆகிட்டே வருது, ஒரு விஷயத்துக்காக போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பவித்ராவை வந்து மஞ்சரி வந்து பவித்ராவை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அதை பண்ண, முட்டையை வாயில் உடச்சி ஊற்றி நீ துப்பக்கூடாது, வாயிலே வீன்றாங்க. அப்படியா போய் சத்யாவை வந்து சத்யா பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அவர் மொட்டையை உடைச்சி வாய்க்குள்ளேயே அப்புறாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எம்மா உன்னை வந்து டெவிலாக நடிக்க தான் சொன்னாங்க, நீ பியூர் டெவிலாகவே மாறிட்டமான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து அவங்களுக்கு ஏதோ கிடைச்ச சான்ஸு, இதை விட்டா வேறு வாய்ப்பே கிடையாது, இப்படி செஞ்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குன்னு கொடுத்த டாஸ்க் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் என்ன செஞ்சாலும் கேட்டால் நான் டெவிலில் எதாவது செஞ்சுட்டு போனாங்க, டெவிலில் தாங்க நான் செஞ்சேன், பர்ஸ்னலாக நான் மஞ்சரி கிடையாதுங்க, இது டெவில் மஞ்சரிங்க அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டுறலான்றது தான் அவங்க பிளான். ஸோ அதனால் பயங்கரமாக அடி நடிச்சாங்க எல்லாரையுமே. சத்யாவெல்லாம் செம்ம அடி, முட்டையை உடச்சி தூக்கி வாயில் ஊற்றுறதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் ஏதோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது சாச்சனா என்ன பண்ணாங்க, திருப்பி ஆனந்தியை கூப்பிட்டு பக்கத்தில் வந்து அன்சிதாவை நிற்க வச்சு முட்டையை உடைச்சி வாயில் ஊற்றுனாங்க ஆனந்தி வாயில். ஆனந்தி உடனே துப்பிட்டாங்க. துப்புனதை சாச்சனா என்ன பண்ணாங்க, கையில் அப்படியே எடுத்து அவங்க வாயில் வந்து தடை விட்டாங்க. அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம்தான். டக்குன்னு அன்சிதா பார்த்துனே, அதாவது இப்போ நடந்த எல்லா விஷயம் ஆல்ரெடி அவங்க பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. ரொம்ப பண்ணுறீங்க நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் என்னென்னமோ பண்ணுறீங்கன்னு உடஞ்சிட்டாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அவங்களுக்கு ரொம்ப என்ன நினச்சான்னு தெரியல, ஏய் சைத்தான் என்னென்னமோ குட்டிச்சாத்தான் என்னென்னமோ பேசுகிறாங்க, நீ உண்மையிலே டெவில் தான், நீ பியூர் டெவில்னு சாச்சனை பார்த்து காயமான கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதெல்லாம் வாங்கி தூக்கி போட்டு ஏன் ஆனந்தி மேலே இப்போ கை வைங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நான் இப்போ ஏஞ்சலே கிடையாது, நான் வந்து இப்போ பியூர் டெவில், நானும் டெவிலில் சேர்ந்துட்டேன், இப்போ வாங்க யார் என்ன பண்ணுறீங்க பார்க்கலான்ற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னே சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில். இல்லை எனக்கு இந்த மாதிரி இவங்க கூடலாம் ஆட, இதெல்லாம் பியூர் டெவில்ஸ், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் டெவிலு, இவங்க கூடலாம் ஆட முடியாது, நான் கிளம்புறேன், இதுக்கு மேலே இவங்க கூடலாம் என்னால் ஆடவே முடியாது, நான் என்னை திறந்து விட்டுருங்க, வீட்டை விட்டு நான் வெளியவே போயிடுறேன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் போயிட்டே இருக்குதா. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ரா போய் பேசி ரொம்ப அவங்கள இன்னும் நீ பேசாத, உன் வாயில் தடவைனா தெரியுன்ற மாதிரி அன்சிதா திருப்பி கேட்க, பவித்ரா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவப்படோன்னே சாட்சினா இதான் சான்ஸு, பவித்ரா கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஹார்ட்டையும் பிடிங்கிட்டாங்க. ஸோ வந்து பவித்ரா அன்சிதா இவங்க 2 பேர்கிட்ட ஆட்டம் காலி, சத்யாவுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. சத்யாகிட்டையும் சத்யா வந்து அவர் தன்னிலை மாறிட்டாலே அந்த சரண்டர் ஆன மாதிரி தான் அர்த்தம். அவர் வந்து அதை சிரிச்சுட்டே பண்ணால் அது கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாரு. உடனே அவர் சிரிச்சுட்டே இருக்கும், ஏதாவது ஏஞ்சல் அவர் ப்ரொவோக் பண்ணுறாருன்னு தெரியுது. மஞ்சரி எல்லாம் போய் ஒரு மாதிரி இது பண்ண ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறாரு, அதெல்லாம் ப்ரொவோக்கிங் தான். ஸோ அதை வந்து அப்பயே ஒரு தோத்துட்டாரு. இருந்தாலும் அதெல்லாம் நான் சிரிச்சுட்டு தானே இருக்கேன், நீங்கள் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்ன்ட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஜெஃப்பு வந்து கிச்சனில் இருக்கும்போது முத்து வந்து என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி அவன் ஜெஃப் வந்து இந்த தோப்புகளெல்லாம் போட்டதில் வந்து கால் வலியில் நின்று தான் போனான். ஆனால் பொரிய அதை காட்டவே இல்லை. முத்து என்ன பண்ணார், நைஸாக போய் முத்து தான் வந்து பேச்சிலேயே வந்து முடிச்சுட்டு வரல, போய் ஜெஃப்கிட்ட இரு கொஞ்ச நேரம் நில்லு இங்கே பேசு அப்படின்னும் போது ஜெஃப் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுச்சு.
நடந்த விஷயம்லாம் பார்த்தோன்னா டக்குன்னு போல கடிச்சிட்ட, நீ ஒன்று கூடு, இப்போ போகக்கூடாது, நீ நில்லு. அவர் வந்து என்ன சொன்னார், நீ நில்லுடா தங்கம், இரு தங்கம் அப்படின்ற ஒரு ஆனால் அது ட்ரிக்கர் தான் வைங்களேன், ஃபுல் ட்ரிக்கர் தான் தலைவன். ஆனால் ட்ரிக்கர் பண்ணி, ஆனால் அதான் டாஸ்க்கு. ஸோ ட்ரிக்கர் பண்ணோன்னே ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பறக்க விட்டா போல ஜெஃப்பு. அதாவது நான் வந்து ஏஞ்சலே கிடையாதுடா, என்னை மாற்றி போட்டீங்க, நான் பியூர் டெவில், நானும் என்ன ஆளுகளுக்கு ஏஞ்சல் ஏஞ்சல்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் கேட்டே இருக்கணுமான்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி கடாச்சிட்டாரு. ஸோ அப்படிலாம் பண்ணிவிட்டு அவர் நேராக ரூம்குள்ளே போகிறாரு ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து ஏஞ்சலே கிடையாது, நான் டெவில் உள்ளே போகிறாரு. பின்னாடியே அவங்க ஜாக்கு போகிறாங்க அவங்களோட பாயை சேவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர் வெளில வந்து பிரச்சனை பண்ணணும் தான் இருந்தார். உள்ளே போயிட்டு ஜாக்கு பண்ண சாரி ஜெஃப் நீ இப்பெல்லாம் பண்ணாதன்னு ஜாக் சொல்கிறாங்க. நீ வந்து இப்போ அமைதியாரு, நீ வெளியில் போய் எதுவும் பண்ணாத, பண்ணிங்கன்னா ஏதாவது பிரச்சனையாகும். ஸோ இது வந்து டாஸ்க்குன்னா அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் அங்கே டாஸ்கில் வந்து ஏஞ்சலில் போகிறேன்னு சொன்னேன். நீங்களா தப்பாக என்னை கூப்பிட்டு போய் ஏஞ்சலில் உட்கார வச்சிட்டிங்க. நான் ஏஞ்சலே கிடையாது, எனக்கு கோவம் வந்தால் நான் கோவம் பட தான் செய்வேன். ஸோ இதான் நான் என்னை மீறியெல்லாம் என்னால் நடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது, எனக்கு கோவம் வந்துச்சு, நான் கழட்டி போட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து ஏஞ்சலாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதோட அங்கேருந்து அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஸோ அதான்ண்ணா அப்படின்னு அவர் சொன்னாலும் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு அவ்வளோ நேரம் கால் வலியில் பற்றிலாம் பேசல, திடீர்னு எனக்கு கால்லாம் வலியுது தெரியுமான்னு ஒரு மாதிரி பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அழுத உடனே ஜெஃப்பு சௌந்தர்யா இவங்க 2 பேரும் ஏன் அழுதாங்கன்னு தான் புரியவே இல்லை. திடீர்னு இவங்க 2 பேரும் அழாதரான்னு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்தோன்னே என்னடா இது நடக்குது, அவன் வலிக்குதுன்னு அழுகுறான், இவருக்கு வலிக்குதுன்னு இவங்க 2 பேரும் அழுகுறாங்க. யார் இதில் இப்போ வந்து யாரையாவது வந்து ஒரு ஆளுக்கு தான் வந்து கப்பு அப்படின்னா இவங்க 3 பேரில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. நீயே எடுத்துக்கூடான்னு தூக்கி ஜெஃப் கையில் கொடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கலாம் ஓகே, ஆனால் இது வந்து கொஞ்சம் நம்புகிற மாதிரியே கிடையாது அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது. அதுவும் சௌந்தர்யாலாம் வந்து எதுக்கு அதை பண்ணான்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது வெளியில் மஞ்சரி என்ன பண்ணாங்க, ஆனந்தி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து அன்சிதா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து இதுக்கப்புறம் நான் ரூல்ஸே மதிக்க மாட்டேன்னு உட்காந்துட்டாங்க அன்சிதா. கரெக்டாக ஆனந்திக்கிட்ட போய் நீங்கள் உள்ளே வந்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஸோ சொல்ல அவன் ஆனந்தி இல்லை நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு ஒரு மாதிரி பண்ணானே தட்டை வாங்கினேன். இல்லை நீங்கள் வாங்க உள்ளே வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதை சொன்னோன்னே தான் டக்குன்னு அன்சிதா நீ யார் அப்படின்னு ஒரு மாதிரி சொடக்கலாம் போட்டு, நீ வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ வந்து ஒரு பியூர் டெவில், நீ போயிடு, நீ இல்லாத சொல்லவே கூடாதுன்னு ஒரு மாதிரி சண்டை. மஞ்சரியும் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. நீ சொல்லாத, நீ இவ்வளோ நல்ல மாதிரி நடிச்சேன்னு கண்ணா அப்படின்னான்னு கத்திக்கிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனையை அப்படியே ஆரம்பிச்சுட்டு நேராக உள்ளே கொண்டு வர டெவில் மீட்டிங்னு ஒன்று போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்புறம் நடுவில் என்ன சொல்லிட்டாரு பிக் பாஸ் வந்து தீபக்கை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் இவங்க 3 பேர் தான் வாங்கணும் இல்லை, யாரை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ யார்கிட்ட வந்தோன்னா ஹார்ட் வாங்கலாம்னு சொன்னோடனே சரின்னு ஒரு டெவில் மீட்டிங் போடுறாங்க. டெவில் மீட்டிங்கில் வந்து நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடுத்தவங்களோட பொருளெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதோட கான்சிக்வன்ஸ் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், அது ரெடியானால் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிகிட்டு இருந்தார். என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பண்ணுறீங்க, இந்த மிளகா வைக்கிறதுனா அதுக்குள்ள வர பிரச்சனைனே நீங்கள் சமாளிப்பீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள், இங்கே யாரையுமே தடுக்கலை, நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இதை நீங்கள் பண்ணுறதுனால வர பின்விளைவுகளும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அது ஓகேவானு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜாக்கு சௌந்தர்யா இவங்க எதுவுமே பண்ணல. ஆனால் வந்து இந்த சண்டை தர்ஷிகா கூட சப்போட்ட சண்டையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ணல, ஸோ நீங்கள் ஏன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலான்னு கேட்கும்போது இல்லை எங்களால் வந்து டெவில் மாதிரிலாம் நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது, நாங்கள் எதுவுமே பண்ணலன்றதை ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நடுவில் மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது சத்யா உள்ளே வந்துட்டார். சத்யா உள்ள வந்து இந்த மாதிரி என் பொருளெல்லாம் யாரும் எடுக்காதீங்க, எல்லாமே எக்ஸ்பென்சிவ் பொருள், அந்த பொருளெல்லாம் எடுத்து கிழிக்கிறாங்கலாம் வச்சுக்காது. ஏன்னா அதை பண்ணது யாருன்னா சாச்சனா ராணா. இவங்க 2 பேர் தான் வந்து அவரோட பேண்ட்டை கிழிச்சிருக்காங்க. சாச்சனை வந்து அவங்க ஷூவில் வந்து ஓட்டை போட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் எல்லாம் காசு கொடுத்து வாங்குற பொருள் போனால் திருப்பி வராதுன்னு கரெக்டாக சொன்னோன்னே ஓகே அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு முத்து சொல்லி அவர் போயிட்ட உடனே சாச்சனை வந்து ஜாக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. சாச்சனா உன் பொருள் எடுத்து நான் கிழிச்சு போட்டேன், நீ சும்மா இருப்பியா, நீ ராணா உனக்கு புத்தியே இல்லைன்னு. அதாவது இந்த பிரச்சனையில் வந்து டெவில்லாம் ஒன்றா தான் இருக்கணும், ஆனால் இங்கே இருக்கிற டெவிலுங்க டீமுக்குள்ளேயே சண்டை. சௌந்தர்யா சம்மந்தமே இல்லை, இப்போ தெரியுதா ராணா உனக்கு மூளையே இல்லைன்னு நான் சொன்னேன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் ராணாவை போட்டு கேட்க ஆரம்பித்தான். ராணாவை வந்து சொல்லிட்டு தான் ஏதோ பண்ணியிருக்காரு நான் பண்ணோம், அது ராணாவுக்கும் சத்யாவுக்குள்ள ஒரு விஷயம்.
இவங்க உள்ள போந்து உனக்கு மூளையே இல்லையே, நான் சொன்னது கரெக்டாகிடுச்சு பத்தியா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஜாக்லின் வந்து சாச்சனா கிட்ட, இங்கே பாரு நான் உன்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டேன், நீ சும்மா இருப்பியா, எதுக்கு பவித்ரா பொம்மை எடுத்து உடச்சி போட்டேன் அப்படின்னோடனே அவங்க திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சாச்சனா. நான் உடைக்கலாம் போடல, நான் அப்படி எடுத்து தான் அப்படி போட்டோன்னே உடஞ்சிருச்சு, அது என் தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட, நீங்கள் சும்மா அதே சொல்லாதீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. டக்குன்னு இதுக்கப்புறம் நான் டெவிலாகவே இல்லை, அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தீபக்கிட்ட சொல்லிட்டேன். தீபக் என்ன சொன்னார், ஏம்மா எதுனா பண்ணு, அது உன் இஷ்டம் தான், ஆனால் பண்ணிட்டா அதுக்கு வர பிரச்சனையெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், நீ என்ன வேணால் பண்ணலான்றது அது உன் இஷ்டம், என்ன பண்ண போகிறன்றது, ஆனால் அது பிரச்சனையை வந்து நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னேன். நானே இப்போ இதுக்கப்புறம் நான் டெவிலாகவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க. போய் எல்லார்ட்டையும் போய் சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பவித்ரா சத்யா கிட்டலாம். உடனே முத்து கூப்பிட்டுருந்தே வா உள்ள மீட்டிங் இருக்கும்போது வீட்டில் இருக்குன்னு உள்ளே குறை வச்சிட்டாங்க. இப்போ யார் ஜெயிலுக்கு போகணுன்றது ஒரு பஞ்சாயத்து. இவங்கெல்லாம் ஒரு அருண் என்ன சொல்கிறாரு, இந்த கேமே தப்பாக விளாட்னவங்க தான் ஜெயிலுக்கு போகணும், ஏன்னா இவரும் தான் ஒன்றும் பண்ணல. அந்த 3 பேர் தான் இப்போ ஆக்சுவலாக டார்கெட்டு. யாருன்னா ஜாக்லின்னு, சௌந்தர்யா, அருண், இவங்க 3 பேர் தான் ஒன்றுமே பண்ணல பெருசாக. ஸோ இவங்க 3 பேர் தான் அந்த தூக்கி ஜெயிலில் போகணுன்னு அருண் அப்படி மாற்றிட்டாருன்னா, இந்த ஜெயிலில் போகிறது எப்படி இருக்கணும்னா, இந்த டாஸ்க் யார் தப்பாக விளாட்னாங்க, மஞ்சரி தான் அவங்க இஷ்டத்துக்கு மிளகா தூக்கி போடுறது, உப்பு தூக்கி வாயில் கொட்டுறது, இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த கேமையே வந்து தப்பாக விளாட்னால தான் இது இவ்வளோ பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை டார்கெட் பண்ணியிருந்தார். ஏன்ப்பா மஞ்சரி வந்து உண்மையிலே டெவிலாக அவங்க தான் இருந்தாங்க, நீ தான் டெவிலாக இல்லை, அதுவே அவருக்கு புரியல இந்த கேமோட டாஸ்க் என்னன்னு. முத்து சொன்னார், அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க பண்ணுறது அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, அதில் நம்ம போய் தலையிட முடியாது அப்படின்னோடனே அப்புறம் எதுக்கு டீமு அப்படின்னு எப்பயுமே ஆல்ரெடி முத்து மேலே ஒரு வன்மம் இருக்குல்ல அருணுக்கு, அந்த காட்ட ஆரம்பிச்சிட்டார். நீ சும்மா எல்லாருக்கும் வந்து ஜிங்ஜக் தட்டாத அவங்க பண்ணுறதுலாம் அப்படின்னு அவர் முத்து வந்து காமெடி தான் சொன்னாப்புல. இது வந்து அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க பண்ணுறது அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ யார் இங்கே டெவிலாக இல்லை, ஏன்னா அந்த புக்கில் என்ன போட்டுதுன்னா, இந்த கருணை காட்டுறது, இந்த பாசம் காட்டுறது, இறக்கம் காட்டுறது, இதெல்லாம் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி புக்கில் போட்டிருந்துச்சு. ஸோ புக்கில் இருந்ததை தான் வந்து சொன்னார். அது வந்து அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அப்புறம் எதுக்கு டீம்னு ஒன்று வைக்கிறீங்க, டீம் மீட்டிங் ஏன் வைக்கிறீங்க. உடனே சௌந்தர்யா நடுவில் இருந்துச்சேன், எனக்கு இப்போ இந்த டீம் மீட்டிங்கே எனக்கு பிடிக்கல, நீங்கள்லாம் பேசுதான் எனக்கு ட்ரிகர் ஆகுது, நான் கற்று தான் செய்வேன்னு அவங்க ஒரு சைடு கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரையும் பேசி அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் காமனாக ஓட்டு போடுங்கன்னு சொன்னோன்னே ஓட்டில் வந்து எல்லோரும் சௌந்தர்யாவுக்கு கை தூக்கிட்டாங்க. சௌந்தர்யா தான் ஒன்றுமே பண்ணல, ஜெயிலுக்கு போனோன்னு 4 பேர் கை தூக்குனாங்க. மற்ற யாருக்குமே எல்லாருக்கும் ஒரு ஆள் தூக்குனாங்க. ஜாக்லினுக்கு ஒரு ஆள், அப்புறம் வேறு யாருக்கும் மஞ்சரிக்கு ஒரு ஆள், மற்றவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு வந்து 4 பேர், மற்ற யாருக்குமே கையெல்லாம் தூக்கலை. சௌந்தர்யா உள்ளே போகிறோன்னு டக்குன்னு அவள் எப்படி உள்ளே போகிறான்றதை நான் பார்க்குறேன் அப்படின்னு முத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முத்து ஏம்மா அவங்களுக்கு தான்மா அதிகமாக ஓட்டு வந்திருக்குன்னா, நீலாம் சொல்லாத, அவளை யாருக்குள்ளே அனுப்புகிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஜாக்கு. அந்த பிள்ளையே நான் உள்ளே போகிறேன்னு வச்சு, சௌந்தர்யாவே நான் உள்ளே போகிறேன், எனக்கு தானே மெஜாரிட்டி ஓட்டு வந்துச்சு, அப்படிலாம் இல்லை, நீலாம் உள்ளே போகக்கூடாதுன்னு அங்கே ஒரு பிரச்சனை. நீ போகிறதுக்கு வர நானே உள்ளே போகிறேன், நான் தான் ரொம்ப லீஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுன்னு எனக்கே தெரியுது அப்படின்னு. அப்போ அதை முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, இந்த ஓட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ஜாக்லின் வந்து கரெக்டாக சொல்கிறாங்களா, ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்களாம், அது இவங்க டீம் பக்கத்தில் ஒரு ஆளுக்கு வந்தோடனே அது எப்படி உள்ளே போகணுன்றது பிரச்சனை பண்ணுறது. இதில் என்னடா நியாயன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கெலாம் வந்து அருண் சப்போர்ட், ஆமாம் நானும் ஒத்துக்க மாட்டேன், மஞ்சரி தான், அவருக்கு வந்து மஞ்சரி தான் உள்ளே போகணும், அந்த மனுஷனுக்கு கேமை யாராவது போய் காதிலையாவது சொல்லிட்டு வாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு அவர் பண்ணுறலாம் பார்த்தா. அவர் வந்து இந்த கோவா கேங் கூட சேர்ந்து இவங்களாம் போகக்கூடாது, மஞ்சரி தான் ஃபஸ்ட்டு பிளேயர், அவங்க தான் ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி ஒரே ஸ்டைலில் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து இல்லை நானே உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதான் அந்த எபிசோடில் எப்படி காட்டினாங்கன்னா, 2 பேருமே உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. சௌந்தர்யா வந்து கதவு தந்து நான் உள்ளே போகிறேன் அதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னா, இல்லை நானும் உள்ளே போன்ட்டு உள்ளே போனேன். ஆனால் லைவில் வந்து சௌந்தர்யா வெளியில் வந்துட்டாங்க, ஜாக்கு மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வெளியில் உட்காந்து இந்த சப்பாத்தி விட்டுறதெல்லாம் வந்து சௌந்தர்யா பார்த்துட்டாங்க. இதான் லைவில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்னவ் போயிட்டு சத்யா கிட்டே சாரி, நான் வந்து வேணுமே பண்ணல, உன்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சதுன்னு மாதிரி சாரி கேட்டு இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கோட எபிசோடு வந்து ஃபயர் தான். இந்த ஃபுல் டெவில் மோடில் வந்து இறங்கிட்டாங்க சில பேர். அதில் டெவிலில் வந்து சில பேர் வந்து நான் ஏஞ்சலாக மாறிட்டேன்ற மாதிரி மாறினாங்க. அது பார்க்கவே ரொம்ப ஃபேக்காக இருந்துச்சு. கரெக்டாக தர்ஷிகா ஒரு வேர்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க அன்ஷிதா கிட்ட, இங்கே வந்து டெவிலாக இருந்து டெவிலில் பண்ணுறவங்க உண்மையான டெவில் கிடையாது, நான் டெவிலாக இருந்தும் நான் ஏஞ்சல்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தியா, அவங்க தான் உண்மையான டெவிலு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
அதாவது ஏன் நான் டெவிலில் தான் இருக்கேன், ஆனால் நான் உண்மையிலே ரொம்ப நல்லவன் காட்டிக்கிறாங்க பார்த்தியா, அவங்கள தான் நீ நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி தான் அந்த 2 பேரும். ஏன்னா அந்த 2 பேரும் நார்மலாக இருந்தாலே டெவில் தான். இப்போ ஏன் இந்த மாதிரி ஏஞ்சல் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நாளையில் இன்னும் ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.